வணக்கம். இந்தியா டைரக்ட்ல நிறைய நாள் நான் கேன் பற்றி நான் பேசியிருக்கிறேன். ரீசெண்டாக கூட கேன் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ரீசெண்ட் ஜோஹோ மீட்டிங்கில் சில சார்ட்ஸு அண்ட் பணம் என்ன பண்ண முடியும், அந்த டேட் தெரிஞ்சிச்சு, ஒரு பெரிய மூவ் வருது சொன்னால் என்ன சம்பாதிக்க முடியுன்றது சும்மா லேசாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருந்தேன். இன்னைக்கு இதில் ஒரு ஹிண்ட் தான் நான் கொடுக்குறேன். கம்ப்ளீட் இன்டெப்த் நான் கொடுக்கல. ஏன்னு சொன்னால் இது ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கும், இல்லை மிஸ் செல்லிங் நான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன தோற்றம் கொடுக்கும். பட் இது பண்ண முடியுமா? ஒரு தர, 2 தர, 3 தர, 5 தர வந்துச்சுன்னு சொன்னால் ஆக்சிடென்ட்ன்றது நம்ம சொல்லலாம். நான் இன்னைக்கு 15 சார்ட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ரைட், கேன் டேட்ஸை அதுக்கப்புறமா நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக அண்ட் சில அதர் மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் தட் நாங்கள் செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த செக்டோரியல் அனாலிசிஸில் ஐடென்டிஃபை பண்ணுவோம் எந்த செக்டர் அடுத்தது தூக்க போகுது அண்ட் அந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ். கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது யார் பேசினாலும் சொல்லுவாங்க அதுதான் கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்னைக்கு டேட்டில் அது ப்ரைஸ் ஆக்ஷன்றது ஒரு புது பிராண்ட். ரைட், பழைய சரக்கு புது பாட்டிலில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்றது ஒன்றுமே இல்லை, கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதுதான் ஒரிஜினல். ப்ரைஸ்ன்றது அதில் தானே எல்லாமே இருக்குது. ரைட், ஸோ அதில் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக்கிங் இல்லை சார்ட் பேட்டர்ன்ஸோ இல்லை ஒரு லெவல்ஸை பிரேக் பண்ணுறது, ரேஞ்ச் பிரேக்கிங், இது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் வர ஒரு சமாச்சாரம். இது எல்லாத்தையும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்றது ஒரு லேட்டஸ்ட்டு. யாரை கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி கொடுக்குறீங்களான்னு தான் பேசுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்றது ஒன்றும் இல்லைடா, கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ப்ரைஸ் ஆக்ஷன்ற பேரில் சொல்லிட்டு இருக்காங்கன்றது நம்ம சொன்னோம். இன்னைக்கு கேனில் டிகிரிஸு, ரைட், டிகிரிஸ்ன்றது நம்ம ஆங்கிள்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல, 90 டிகிரி, 45 டிகிரிஸ், அது மாதிரி டிகிரிஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் டேட்ஸ் பற்றி நான் சிலது நான் ஷேர் பண்ணுறேன் எங்களோட ட்ரைனிங்கில். ரைட், இந்த ப்ரோக்ராம் எண்டில் நீங்கள் பாருங்கள், ட்ரைனிங் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் எங்களோட ட்ரைனிங்கில் இதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுப்போமா? ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க முடியாது, மேபி இதை டச் பண்ணலாம். ரைட், எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி இது பண்ணலான்றது ஓவராலாக டச் பண்ணுவோம். பட் இதில் இன்டெப்த் போக முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். சரி, ஏன்னு சொன்னால் இதுக்கான டூல்ஸ் வேணும், இதுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷலைசேஷன்ஸ் வேணும். நம்ம அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். பட் பேசிக்காக நம்ம ட்ரைனிங்கில் நிறைய விஷயத்த நம்ம கவர் பண்ண போகிறோம். டிப்பிக்கல் கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும். பாருங்களேன், ப்ரோக்ராம் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அப்படி ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்கள் கால் சென்டர் கால் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் கேன் ஸ்கொயர் ஆஃப் 9. ரைட், டிப்பிக்கலாக கேன் ஸ்கொயர்ன்றது இதுதான். இதில் கேனோட எம்பலம் நீங்கள் பார்த்தாவே ஒரு ரவுண்டு, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயருன்றது வேறு ஒன்றுமே இல்லை. 90 டிகிரிஸை டினோட் பண்ணுது. ட்ரையாங்கிள்ன்றது 120 டிகிரிஸை டினோட் பண்ணுது. ட்ரையாங்கிளில் 3 பாயிண்ட்டை டச் பண்ணால் 3மே 120, 120, 120 இருக்கும். ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் அப்படி தான் இருக்கும். ஸ்கொயருன்றது 90 டிகிரிஸில் காட்டும். அந்த ஸ்கொயரையும் ட்ரையாங்கிளையும் அந்த சர்க்கிளில் போடும்போது 365 டேஸ். 365 டேஸை அந்த 360 டிகிரிஸில் இன்க்ளூட் பண்ணும்போது, ஒரு சர்க்கிள்ன்றது 360 டிகிரிஸ் தானே. ஸோ அதில் இன்க்ளூட் பண்ணும்போதும் ஒரு சில்லறை வரும். ஒரு டிகிரின்றது 1 டே ப்ளஸ் ஃபியூ மினிட்ஸ் வரும். ஸோ இப்படி தான் டிவைட் ஆகி உங்களுக்கு போடுறாங்க. ஸோ இந்த டிகிரியில் நீங்கள் க்ளோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் நோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரின்றது March 21. March 21ன்றது உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். March 21 டிகிரின்றது பேசிக்காக அதை தான் நம்ம 0 டிகிரின்றோம். March 21 இஸ் ஆல்சோ ஈக்னாக்ஸ் டேட். இங்கே அவுட் சைடில் நீங்கள் டேட்ஸ் பார்க்கலாம், உள்ளே டிகிரிஸ் பார்க்கலாம். நான் கிளாக் வைஸ் நான் எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தது 90 டிகிரிஸ். 90 டிகிரிஸில் எடுத்துக்கிட்டோம்னா June 21, லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட். ரைட், இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் September 23rd, அகெயின் டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல், ஈக்குனாக்ஸ் டேட் இது. அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டே சின்னதாகிட்டே நைட் பெருசாகிட்டே போகும். அடுத்தது December 22nd. December 22ndன்றது லாங்கஸ்ட் நைட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டே. மறுபடியும் அதே ரிவர்ஸ் வந்துச்சுன்னா டே பெருசாகிட்டே போகும், நைட் சின்னதாகிட்டே போகும்.
அண்ட் இங்கே வந்து நிற்கும். இதுதான் வந்து டிப்பிக்கல் கேன்ல வந்து 4 இம்பார்ட்டன்ட் ஆங்கிள், 90 டிகிரிஸ் அண்ட் டேட்ஸ், 4 இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இதை வந்து கேன் சீசனல் டேட்ன்றது நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 45 டிகிரிஸ். நம்ம ஏற்கனவே வந்து இந்த இது பார்த்தோம். ஸோ இந்த பிளஸ் சைன்ன்றது ஜீசஸோட கிராஸை தான் வந்து சொல்லுவாங்க. ஜீசஸோட கிராஸ் வந்து டெத் கிராஸ்ன்னுவாங்க. அவங்க வந்து சொல்றது வந்து சிலுவையில இயேசுநாதரை அரைஞ்சனால, crucify பண்ணனால they say that it's a death cross. ஆக்சுவலி டெத் கிராஸ்ன்றது இதுதான் வந்து டினோட் பண்ணுது. பைபிளை இன்டெப்த் படிச்சவங்களுக்கு ஒரிஜினல் கிளாசிக்கல் பைபிளை வந்து இன்டெப்த் நீங்க படிச்சிருந்தால் அதுல வந்து கிளியர் கட்டா கொடுத்துருக்கு. இந்த 4 டேட்டை தான் வந்து they are denoting. ஒன்று. ரெண்டாவது, சாதாரணமா பிரைஸ், இதை வந்து அப்படியே ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டு போதும் பிரைஸ் இந்த டேட்ல வரும்போதும் ஸ்டக் ஆகும். ப்ரைஸையும் வந்து அந்த ஆங்கிள் வரும்போதும் ஸ்டக் ஆகும். ஸோ ஒரு ப்ரைஸோட 90 டிகிரிஸ் இல்லை 180 டிகிரிஸ் ஆர் 270 டிகிரிஸ் வரும்போதும் ஸ்டக் ஆகும். இல்லை மறுபடி கம்ப்ளீட்டா 0 வந்துடுச்சுனால் அதுதான் 360, எங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கே வந்துச்சுன்னா 360 டிகிரிஸ். நான் அந்த சார்ட்ஸ் எல்லாம் சிலது நான் காட்டுறேன், ரைட்? காட்டும் போதும் உங்களுக்கு வந்து இப்படியும் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண முடியுமான்றது ஒரு சின்ன குழப்பம் வரும். சரி, இப்போ 45 டிகிரிஸை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து டயகனல் கிராஸ், ரைட்? இது வந்து கார்டினல் கிராஸ், இது வந்து டயகனல் கிராஸ். ஸோ இந்த இதில் எடுத்துக்கிட்டோம்னா 45 டிகிரிஸ்ன்றது ஃபர்ஸ்ட் 45 டிகிரிஸ் வர்றது வந்து May 6th அன்னைக்கு வருது. அடுத்தது வந்து 90 டிகிரிஸ், அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 90 பிளஸ் ஒரு 45 போடும்போது 135 டிகிரிஸ் வருது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் August 8th. அடுத்தது 180 டிகிரிஸ் வருது. 180 பிளஸ் 45ன்றது 225 டிகிரிஸ் வரும். அந்த 225 டிகிரிஸ்ன்றது November 7th வருது உங்களுக்கு, ரைட்? இதெல்லாமே வந்து செகண்டரி டேட்ஸ். அடுத்தது வந்து 270 டிகிரிஸ்ன்றது நம்ம வந்து பார்க்கறது வந்து December 22nd ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து February 4th. We are talking about somewhere close to about 315 degrees, ரைட்? ஸோ இந்த இடத்துல எல்லாம் ப்ரைஸ் வரும்போதும், அந்த 315 டிகிரிஸ் வரும்போதும் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் மாறும். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் 8 டேட்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். ஆக்சுவலாக 9 டேட்ஸ் வரும். நான் 9வது டேட் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த 8 டேட்ஸில் வந்து உங்கள் லைஃப்லையும் சரி வேர்ல்டு ஈவெண்ட்லையும் சரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் முக்கியமான நாட்களாக இருக்கும். மேஜர் ஈவெண்ட்ஸ் வந்து இந்த டேட்டை நோக்கி தான் இருக்கும். ஒன்று. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கும் அடுத்த சிமிலர் ஈவெண்ட்ஸ் வரத்துக்கும் அந்த டிகிரிஸ் நீங்க போட்டு பார்த்தால், கால்குலேஷனுக்கு வந்து ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் போட்டு நீங்க டிகிரி கால்குலேட் பண்ணி பார்த்தால் டெஃபினட்டா வந்து ஒன் ஆஃப் திஸ் டிகிரிஸ்ல வந்து நிற்கும். இப்ப டிகிரி நம்ம பார்த்தோம். பிரைஸ்ல டைரக்டா இது போட்டு பார்க்கலாமே. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இண்டிகோ. இண்டிகோட 8th சார்ட், நேத்தோட சார்ட், இன்னைக்கு சார்ட்ல நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க சைட்ல வந்து அதே இது டிகிரி வந்து பிரைஸ் இதுல வந்து நான் போட்டிருக்கேன். இங்க வந்து பாருங்க 270 டிகிரிஸ்ல வந்து எவ்வளவு அழகா நிக்குது. 315 நீங்க வந்து நீங்க பார்க்கும் போது நல்லா ஜூம் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. 90 டிகிரிஸ்ல வந்து பிரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது, 180 டிகிரிஸ்ல எப்படி ஆகுது, 270, 315. இந்த டிகிரிஸை வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் டிகிரிஸ் மாறும், ரைட்? ரியாக்ஷன் இல்லை. நீங்க வந்து உங்க பசங்க, ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாப்புல, இன்னொன்று பையன் இல்லை பொண்ணு வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து கேரக்டர்ஸ் உண்டு. ஸோ எந்தெந்த ஸ்டாக் எந்தெந்த டிகிரிஸ்ல வந்து மாறுதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இதில் பாருங்களேன், இண்டிகோவில் எடுத்து பாருங்க, 90 டிகிரிஸ்ல வந்து எவ்வளோ தரம் வந்து நிறைய தரம் வந்திருக்கு. 180 டிகிரிஸ், 90 டிகிரிஸ், மறுபடியும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது வந்து டிஎல்எஃப். இதுக்கு முந்தின ஸ்டாக்கை வந்து நம்ம 90 டிகிரிஸ் அண்ட் 180 டிகிரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். டிஎல்எஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 360 டிகிரிஸ், 240 டிகிரிஸ், இதை வந்து அகெயின் அண்ட் அகெயின் தொடுது. 120 ஆல்சோ நீங்க எடுத்து பாருங்க, 120ல ஹை டச் ஆயிடுச்சு, 240ல வந்து லோ டச் ஆச்சு. 120யோட ரிப்பீட்டேஷன் தான் வந்து 240, ரைட்? டபுள். அதோட 3 பகுதி எடுத்துக்கிட்டோம்னா 360. 120 3 மல்டிப்ளை பண்ணும்போது 360. ஸோ பேசிக்லி 120 தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 120. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் வந்து நிக்குது. டிஎல்எஃப்ல வந்து இன்னொன்னு ஒன்று இருக்கு.
நான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குல்ல, கேன் டேட்ஸ், அந்த கேன் டேட்ஸையும் வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் அந்த இது போட்டிருக்கிறது கிளாசிக்கலா வந்து உங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸாக்ட் டேட்ல வந்து உங்களுக்கு ரிவர்சல்ஸ் கொடுத்துருக்கு. இன்னும் 2 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கும் எஸ் டிகிரிஸ் ஒர்க் ஆகுதுன்றது. அகெயின் இந்த இது எடுத்துக்கிட்டீங்கன்னா கெயில், ரைட்? கெயில் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 360 டிகிரிஸ், அகெயின் 360, 240, இதுவும் சம்திங் லைக் டிஎல்எஃப் மாதிரியே அதே டிகிரிஸ்ல தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ரைட்? இதோட உங்களுக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரையணும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ரைட்? ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா எடுத்துக்கிட்டோம்னா 90 டிகிரிஸ், 45 டிகிரிஸ் பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க 360 டிகிரிஸ்ல வந்து டச் ஆகி ரிவர்சல் ஆகுது. இந்த இடத்துல எடுத்துங்க சம்வேர் 180 டிகிரிஸ்ல வந்து டச் ஆகி ரிவர்சல் ஆகுது. மறுபடியும் இந்த இடத்துல எடுத்துங்க 90 டிகிரிஸ்ல டச் ஆகி ரிவர்சல் ஆகுது. பின் பாயிண்ட், அதாவது இதுக்கு மேல வந்து உங்களுக்கு அக்யூரசி தேவையே இல்லை. நீங்க வந்து இதை அகெயின் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் we are talking about 270 டிகிரிஸ்ல வந்து ரிவர்சல் ஆகுது. பக்காவா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து இதே சார்ட்ல நீங்க வந்து எடுத்துட்டு போய் மவுஸ் எடுத்துட்டு போனால் சாதாரணமா ஸ்டாக் மேல வச்சா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் காட்டும், ரைட்? இந்த இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கல் பொசிஷன் அன்னைக்கு டேட்ல எந்தெந்த பிளானட் எந்த டிகிரியில இருக்குன்றது தெரியுது. இதெல்லாம் நம்ம வந்து டச் பண்ணுவோமா, இதெல்லாம் ஒர்க் ஆகுதா கேட்டால் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க விஷயம், எனக்கு அஸ்ட்ரானமி தெரியும், எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது. பட் இந்த உச்சம், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த உச்சத்துல வந்து பிளானட் பொசிஷன் எப்படி இருந்துச்சு சொன்னால் ஒவ்வொரு பிளானட்டோட பொசிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. எந்த ராசியில வந்து எந்த பிளானட் இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதே இது ரிப்பீட்டேஷன், இதே பொசிஷன் மறுபடி ஃபியூச்சர்ல வருது சொன்னால் டெஃபினட்டா அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் ஆகும். ஏன் ஆகுதுன்னு கேட்டால் தெரியாது, ரைட்? பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இருந்துச்சு, அது வந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்ல எப்போ இருக்கும்? எக்ஸல் தானே, ப்ரோக்ராமிங் தானே, போட்டு பார்த்தால் தெரிஞ்சிடும். ஸோ நான் மவுஸை நவுத்திட்டு போய் அந்த டேட்ல வச்சு பார்த்தால் இதே காம்பினேஷன் அங்கே இருக்குன்னு சொன்னால் நான் மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் பார்ப்பேன். அண்ட் பார்த்துட்டு ஹை கான்ஃபிடென்ஸ்ல வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, எப்படிடா நீ வந்து டேட்ஸ் சொல்ற? நம்ம பாருங்களேன், ஒரு யூனிக் மெத்தடா நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து பேசுவோம். நிறைய பேர் வந்து டார்கெட் ப்ரைஸ் பேசுவாங்க, ரைட்? டைரக்ஷன்ஸ் பேசுறவங்க சில பேர் இருக்காங்க, இதை வந்து அப் மூவ்ல இருக்கு, பயங்கர அப் மூவ்ல இருக்கு சொல்லி பேசுவாங்க. நாங்க எப்பயுமே வந்து டார்கெட் நம்ம பேசுவோம். இது வந்து 100 ரூபால இருக்கு, 120 ரூபா வரைக்கும் போகும், இத்தனாம் தேதி போகும், ப்ராபபிள் டேட்ஸ். அண்ட் மோஸ்டா 70-80% ஆஃப் த டைம் அது அச்சீவ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து இது ஒரு குற்றமா வச்சிருக்கிறாங்க, பாருப்பா நீ சொன்ன டேட்ல போலியன்னு. டார்கெட் சொல்றதே பெரிய விஷயம், டேட் சொல்றது அதோட பெரிய விஷயம். நம்ம இவ்வளோ தூரம் அக்யூரசி வரும்போதும் அப்போ நினைச்சு பாருங்க, வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எஃபர்ட் விச் இஸ் கோயிங் ஆன். உள்ள வந்து எவ்வளோ தூரம் எஃபர்ட் போயிருக்கு, நாங்கள் எவ்வளோ தூரம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரி டேட்டா அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருக்கோன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இது எல்லாமே வந்து ஏன் சொந்த கேஷில் கற்றுக்கிட்ட விஷயம்தான். டெஃபினட்டாக கிளைண்ட்ஸோட மணியில் நாங்கள் இது கற்றுக்கிட்டது விஷயம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ட்ரைனிங்கில் இது எல்லாமே சொல்லி கொடுப்போமா? சத்தியமாக முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால் இட் டேக்ஸ் லாங்கர் டைம் அண்ட் லாங்கர் கமிட்மெண்ட் உங்கள் சைடில். பட் கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸில் டெஃபினட்டாக வந்து நிறைய விஷயத்த வந்து கற்றுக்க முடியும். சரி, நான் வந்து ஒரு 15 சார்ட்டை நான் வந்து காட்டுறேன். இது வந்து 2 ஸ்டாக்கு மட்டும்தான். ஒன்று வந்து நிஃப்டி, இன்னொன்று வந்து பேங்க் நிஃப்டி. இதில் வந்து பேங்க் நிஃப்டி மட்டுமே, நிஃப்டி மட்டுமே க்ளோஸ் டு அபவுட் 10-12 சார்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அன்னைக்கு கரஸ்பாண்டிங் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்துச்சுன்றது நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 23rd மார்ச் 2020. ஏன் 21st பதில் 23rd நீங்க கேட்கலாம். சாட்டர்டே சண்டே லீவுப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடிங் டே 23 தான். எப்பயுமே வந்து அந்த டேட்டுக்கு ஒரு நாள் முன்ன ஒரு நாள் பின்ன நீங்க பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து சப்போஸ் ட்ரேடிங் டே ஹாலிடேன்னு சொன்னால் முந்தின ட்ரேடிங் டே இல்லை அடுத்த ட்ரேடிங் டே நம்ம பார்த்துக்கலாம். இதான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் அனலைசிங்.
எல்லா டேட்லையும் எல்லா விஷயமும் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஒன்று, என்ன அன்னைக்கு எப்படி நடக்கும்ன்றது அதுக்கு ஒரு செட் ஆஃப் queries வச்சிருக்கோம், ஒரு ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கோம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து March 23rd 2020 எக்ஸாக்ட் லோ, ரைட்? அன்னைக்கு வந்து ஸ்விங் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 638 பாயிண்ட்ஸ், ரைட்? நிஃப்டியில் இவ்வளோ பெரிய ஃபால் வந்ததுக்குமா ஒரு 640 வச்சுங்களா, 2 பாயிண்ட் தானே, 640 பாயிண்ட் ஸ்விங் வந்துச்சுனால் என்ன காசு பண்ணியிருப்பீங்கன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஒன்று, கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதை வந்து ரிவர்சல் பேட்டர்னும் நம்ம எடுத்துக்கலாம். டேட் வருது, நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது, இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாது. இதுக்கு அடுத்த டேட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 21st டிசம்பர், ரைட்? 21st டிசம்பர் 2020, நம்மளோட டேட் வந்து 22nd டிசம்பர், ரைட்? நீங்கள் வந்து அகெயின் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விங். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு மட்டுமே 217 பாயிண்ட் ஸ்விங்கு, 2 நாளும் எடுத்துக்கிட்டனால் 445 பாயிண்ட் ஸ்விங் அண்ட் எக்ஸாக்ட் ரிவர்சல் அதுக்கு அடுத்த நாள். இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? இதுக்கு அடுத்தபடியாக நம்ம செகண்ட் இது நம்ம பார்க்குறது வந்து 23rd செப்டம்பர் ஈக்குனாக்ஸ் டேட். இதில் வந்து 217 பாயிண்ட்ஸ் அன்னைக்கு மட்டுமே ஸ்விங்கு. இதுக்கு அடுத்த நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2 நாளும் சேர்த்து 445 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு ஸ்விங் அன்னைக்கு கொடுத்துருக்கு, அன்னைக்கு ட்ரெண்ட் ரிவர்சலும் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்த நாள் வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், ரைட்? 21st டிசம்பர், அது வரைக்கும் பெருசாக மேலே ஏறிச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே 629 பாயிண்ட்ஸ், எவ்வளோ பெரிய ஸ்விங்கு, ரைட்? மறுபடியும் அடுத்த நாள் ஒன்றுமே நடக்காத மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து 22nd நவம்பர், ஆல்மோஸ்ட் 504 பாயிண்ட்ஸ். நான் ஒரு டேட் சொல்லன்னு சொன்னேன் தெரியுமா, ஞாபகம் வச்சுங்க, 22nd நவம்பர். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது வந்து February 2nd. ஏன் February 2nd? 3rd 4th Saturday Sunday, ரைட்? 2nd February 2022 எக்ஸாக்ட் டாப், அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ரிவர்சல் வந்திருக்கு, ரைட்? இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து எடுக்கிறது வந்து 21st March 2022 அகெயின் எக்ஸாக்ட் டாப். இந்த ட்ரெண்டுக்கு வந்து ஒரு டாப், அதுக்கப்புறமா ட்ரெண்ட் ரிவர்சல் சைட்வேஸ்ல போகுது, கன்சாலிடேட் போய் மறுபடியும் வந்து மேலே போகுது. ஸோ ரிவர்சல் பேட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குது. இதுக்கு அடுத்த நாள் June 27, 2 நாள் மிஸ் ஆயிருக்கு, இல்லைன்னு சொன்னால் எக்ஸாக்ட் ரிவர்சல் டேட். பட் அகெயின் டிப்பிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் இந்த இது மேலே போயிட்டு கீழே வந்து இந்த லெவல் பாட்டம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு பை எடுப்போம் இந்த ஹையை. ஸோ அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு, ட்ரெண்ட் ரிவர்சல். இதுக்கு அடுத்தது வந்து அகெயின் September 23rd 2022 closed about 347 பாயிண்ட்ஸ் அன்னைக்கு வந்து டவுன். 2 நாள், அதுக்கு அடுத்த நாளும் எடுத்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு 3 நாள் நம்ம வந்து கண்டினியூஸா எடுத்துக்கிட்டனால் -800 பாயிண்ட்ஸ், ரைட்? ஸோ நினைச்சு பாருங்க, கைண்ட் ஆஃப் மணி விச் யூ குட் ஹவ் மேட் இன் தட். ஆப்ஷன்ஸ்ல ஃபியூச்சர்ஸ் ஒன்று இருக்கு, ஆப்ஷன்ஸ்ல வந்து எவ்வளவு தூரம் பண்ணியிருக்க முடியும்ன்றது நீங்க எடுத்து பாருங்க. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுக்கிறது வந்து 22nd டிசம்பர். அகெயின் நீங்க வந்து 22nd and 23rd இது ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னால் இது 2022 700 பாயிண்ட் ஸ்விங். இதுக்கு அடுத்தபடியா நான் வந்து சொல்றேன், இது வந்து நிர்மலா பார்ன்னு வாங்க. 20th செப்டம்பர், அது வந்து ஃப்ரைடே, ரைட்? எவ்வளோ பெரிய ஸ்விங் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு நாளில். அண்ட் 2 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கீழே வந்து பாட்டம் ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ், பெருசு இல்லை? 1000 பாயிண்ட்ஸில் வந்து என்னன்னா 2 நாள் நினச்சி பாருங்க. ஃப்ரைடே ஒரு 11:30 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் வந்து அன்னைக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல வந்து ஹெவி ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 20%, 30%, 50%, 100%லாம் அப்பு 2 நாள் ஆச்சு. அண்ட் இதில் எடுத்து பாருங்க, மண்டே அன்னைக்கு 23rd
கைண்ட் ஆஃப் மணி, அதாவது ₹1.50 இருந்ததுலாம் ஆல்மோஸ்ட் 3800 ஆச்சு மண்டே மார்னிங். இது பேங்க் நிஃப்டிலையும் நீங்க பார்ப்பீங்க. ஸோ டஸ் டேட் ஒர்க்? எஸ், டேட் ஒர்க்ஸ். 1, 2, 3 நான் சொல்லியிருந்தால் ஏமாத்த வேலைன்றது நம்ம சொல்லலாம். பட் நம்ம வந்து பேசுறது வந்து க்ளோஸ் அபவுட் 10க்கு மேலே வந்து பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்தபடியா பேங்க் நிஃப்டியும் ஒருத்தரை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியோடது 8th ஆகஸ்ட், ரைட்? ஒரு ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபால் வந்திருக்கு. இட் இஸ் அ ரிவர்சல் கைண்ட் ஆஃப்ன்றதை எடுத்துக்கலாம். இதை வந்து கிளாசிக்கல் டேட்ஸ்ன்னு நம்ம சொல்ல வேணாம், பட் ஒரு டேட்டு. இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 25th, ரைட்? அதுவும் வந்து ஒரு நான் இவெண்ட்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒரு ஃபால் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நான் இவெண்ட்ல தான் இருக்கு, பட் ஃபால் வந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து சைட்வேஸ் போயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2nd February எக்ஸாக்ட் ஹை, ரைட்? அந்த டேட்டுக்கு அப்புறமா ஒரு நல்ல கிளீன் ஃபால். இந்த ஸ்விங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங்கு, பட் ஸ்டில் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்விங்கு. அந்த ஸ்விங்குக்கு அப்புறமா ஒரு நல்ல ஃபால். எவ்வளோ பாயிண்ட் ஹை? நீங்க வந்து ஸ்விங் ஹை வந்து 47,200 பக்கமா இருக்கு, அண்ட் ஸ்விங் லோ வந்து 44,600 பக்கமா இருக்கு. ஆல்மோஸ்ட் 3,000 பாயிண்ட்ஸ், ரைட்? இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? லட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்க சாப்பிட்ருப்பீங்க. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுக்கிறது வந்து இப்போ ரீசெண்டா வந்தது 21st March 2024 ஒரு ஈவெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு நாள் முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அகெயின் அந்த 21st பதிலாக 20th நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாக்ட் லோ, ரைட்? நியர் ஒரு நாள்ல வந்து மிஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டது வந்து செப்டம்பர் 20th 2019, ரைட்? நிர்மலா பார் close to about 3,000 points, 4,250 points. 2 நாள்ல என்ன அமௌண்ட் பண்ணியிருப்பீங்கன்றது யோசனை பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல பாவ் காப்பி எப்படி எடுக்கணுன்றது நான் பேசியிருக்கிறேன். அண்ட் அதில் போயிட்டு நீங்கள் ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்து நீங்களே செக் பண்ணி பாருங்க. என்னோட கன்ஃபர்மேஷன்ஸ் தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. என்ன மாதிரி ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 15 சார்ட் பார்த்தோம், அண்ட் கேன் பற்றி பார்த்தோம், சில கேன் டிகிரிஸ் பற்றி நம்ம பேசினோம். இதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறது இல்லை. அப்போ எதுக்குடா நீ இது காட்டினன்றது கேள்வி வரும். எஸ், ஏன் இது காட்டினேன்னு சொன்னால் டெஃபினட்டாக டியூரிங் ட்ரைனிங் பீரியடில் நிறைய சார்ட்ஸு, நிறைய டார்கெட்ஸ், நிறைய சப்போர்ட் ஜோனில் வந்து நம்ம பை பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த தர அன்லைக் எங்களோட 3 பேட்ச் இதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு பதில் இந்த தர வந்து நிறைய சார்ட்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் டே 1ல இருந்து. ஒன்றுமே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏன் ஷேர் பண்ணுறோன்னு சொன்னால் கான்ஃபிடன்ஸ் லெவல் வரத்துக்கு. என்னடா கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொன்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ், ரைட்? இந்த லெவலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது வந்து சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து இதுதான் டார்கெட். ஸோ இது மாதிரி அனாலிசிஸ் பண்ணும் போதும் 70-80% ஆஃப் த டைம் நம்மளது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களோட ஹையாக இருக்கும். ஏன் 100% கிடையாதுன்னு சொன்னால் அகெயின் நான் வந்து சொல்றது வந்து எரர் இருந்துச்சுனால் அது என்னோட எரர், அந்த சிஸ்டமோட எரர் கிடையாது. அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. மேபி நான் சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த சிஸ்டம் லெவலை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிஃபைன் பண்ணிகிட்டே வரீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களோட அக்யூரேசி லெவல் மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சில விஷயங்கள் நீங்கள் சில டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பட் அது ஒர்க் பண்ணுறது வந்து வேற டைம் ஃப்ரேமாக இருக்கும், ரைட்? சூரிய கிரகணம் நேற்று இருந்துச்சு. சூரிய கிரகணம் இருக்கு சொல்லிட்டு நேற்று பூரா நீங்கள் உட்காந்து பார்த்துருந்தால் எங்கேயுமே சூரிய கிரகணம் பார்த்துருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்லேயே இருந்தீங்க. இந்தியாவில் இல்லை, அது வந்து நார்த் அமெரிக்காவில் காட்டிச்சு. ஸோ டைம் ஜோனே வந்து வேற ஜோனில் இருந்திருக்கலாம். பட் சூரிய கிரகணம் இருந்துச்சா? இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா? பார்க்க முடியல. நீங்க இருந்த ஊர்ல நடந்துச்சா? நடக்கல. பட் வேற ஊர்ல வந்து நடந்துச்சு. இதுதான் வந்து பேசிக்கா டைம் ஜோனை பொறுத்த வரைக்கும் இதுலயும் இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நீங்க வந்து ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேற வந்து டைம் ஜோன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு டேட்ல
அந்த 30% ஆர் 40% ஆர் 20% மிஸ் ஆகிறத எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எங்கே எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறோன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கால் பண்ணுங்க, எங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க 9444468888க்கு டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. நிறைய விஷயத்த நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அண்ட் நிறைய விஷயத்த கற்றுக்க போகிறோம். ஐ கேன் அஷ்யூர் யூ ஒன் திங், எண்ட் ஆஃப் த டே, ரைட், 6 மாதம் கோர்ஸ் இது. 3 months வந்து ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக வந்து வீக்லி வந்து ஒரு 4 to 5 hours ஆஃப் வீடியோஸ் இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் 6th month, 3rd month முடிஞ்சிடும். பட் அடுத்த 2-3 months வந்து நம்ம ரியல் டைம் ட்ரேடிங் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். இந்த 6 months பீரியட்ல நீங்க என்ன பண்ண முடியுன்றதை நான் அஷ்யூர் பண்றேன். ஒன்று, எந்த சார்ட் எடுத்தாலும் இது வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றது நீங்க சொல்லுவீங்க. இது வந்து இந்த சார்ட் இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்றது டிசைட் பண்ண முடியும். ஒரு ஸ்டாக்கோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் போகும், என்ன டார்கெட் வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாக் பிக் பண்ண முடியும். மறுபடியும் நான் அஷ்யூர் பண்றது, ஸ்டாக் பிக் பண்ண முடியும். இந்த ஸ்டாக் வந்து அடுத்த இவ்வளவு நாள்ல இவ்வளவு பிரைஸ் போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களால பண்ண முடியும். என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன், கால் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இமெயில் பண்ணுங்க info@indiadirect.in, இல்ல எங்களோட கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க 9444468888க்கு, இல்ல இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பும் நீங்க பண்ணலாம். ஏப்ரல் 28 இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பேட்ச் எப்பன்றது தெரியாது, பட் டெஃபினட்டா ஏப்ரல் 28 பேட்ச் ஆரம்பிக்கிறோம். லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும், பெரிய க்ரௌட் வேணான்றது நாங்க டிசைட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட இதுக்கு முன்னாடி இருந்த 3 பேட்சும் லாஸ்ட் 3 years வந்து 3 பேட்ச் தான் நடத்தியிருக்கிறோம். அதுவும் வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் வச்சிருந்தோம். வாங்க சந்திப்போம்.